செல்லம், திஸ் இஸ் மகா எக்ஸசைஸ் 2.1 5வது கணக்கு i1 1 × i2 × i3 அப் டு i2 2000 மதிப்பு கேட்குறாங்க. சுருக்கி கேட்குறாங்க. நல்லா தெரியும். அடிமானங்கள் ஒரே மாதிரி இந்த நடுவில் பெருக்கல் வந்துச்சுன்னா அடுக்குகள் என்ன பண்ணிக்கணும், கூட்டிக்கணும். அவ்வளோதான். i1 அடிமானங்களும் ஒன்றா தான் இருக்குது. நடுவில் பெருக்கல் வருது. அடுக்குகள் என்ன பண்ண கூட்டணும், 1 + 2 + 3 ஒன்றுமே இல்லாத சமயத்தம் 1 அப் டு எத்தனை வரைக்கும், 2000 வரைக்கும். இங்கே பாருங்க 10th இப்போ ரீகால் பண்ண போகிறீங்க. 1 2 3ன்றதுனா என்ன எண்கள் செல்லம்? வெரி குட், இயல் எண்கள். அந்த இயல் எண்கள் தொடர்ச்சியாக இருக்கு. அப்போ எண் இயல் எண்களின் கூடுதல். அது ஈஸியாக எப்படி சொல்லி தந்துக்கிறோம், கடைசி நம்பரையும் அதுக்கு அடுத்த நம்பரையும் பெருக்கி 2ஆல் வகுக்கணும். அதாவது n × n + 1 1 இருக்கணும், அடுத்த நம்பர் கண்டிப்பாக 2 இருக்கணும், அடுத்த நம்பர் 3 இருக்குன்னு பார்த்துட்டு அப் டு தொடர்ச்சியாக இருந்து எந்த நம்பர் கடைசியில் கொடுத்துட்டாலும் அந்த நம்பரையும் அடுத்த நம்பரையும் 2000த்தையும் 2001ஐயும் பெருக்கிட்டு 2ஆல் வகுத்துக்கணும். அதான் ஆன்சர். ஓகே, அதான் ஃபார்முலா என்னது, சிக்மா n = n × n + 1/2. ஒரு நம்பர் என்னன்னா அதுக்கு அடுத்த நம்பர் ஒன்று கூடுதலாக இருக்கும். அவ்வளோதான். அதான் ஏழு எண்கள் பை 2ன்னு அர்த்தம். ஓகே செல்லம், அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணிக்கிறோம். நிறைய குழந்தைங்க ஒரு வேளை என் குழந்தைங்களை தாண்டி மற்ற எந்தனா ஸ்கூல் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஃபார்முலா வடிவில் சொல்லி தந்தாங்க. இதுதான் ஆக்சுவலாக என்னென்னா, அடுத்தடுத்த எண்கள் வரும்பொழுது அந்த நம்பரையும் அடுத்த நம்பரையும் பெருக்கி 2த்தையும் பெருக்கி 2ஆல் வகுத்துக்கணும். அவ்வளோதான். ஓகே சாமி. இப்போ i1 நல்லா பாருங்கப்பா, நடுவில் பெருக்கல் மேலேங்கே கேன்சல் பண்ணால் 1 டைம், இது 1 டைம் 1000 வந்துடுமா. 1 கூட 2001 பெருக்குனா 2001 தானே கிடைக்கும். பின்னாடி எத்தனை 0, 3 0. இப்போ நல்லா கவனிசாமி, இந்த ஐயனுடைய பவர் எந்த நம்பர் எவ்வளோ பெரிய நம்பரும் வரும்போதும் அதை எப்படி எழுதணும், 4னுடைய மடங்காக எழுதணும். 4னுடைய பெருக்கல் வாய்ப்பாடு எழுதணும். அப்போ 4னுடைய பெருக்கல் வாய்ப்பாடு நீங்கள் 5ஆம் கிளாஸ்லேயே படிச்சிருப்பீங்க, 6ஆம் கிளாஸ்லேயே படிச்சிருப்பீங்க. நான் திருப்பி நடத்தும் போதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறதே தான். எப்படி 4ஆம் வாய்ப்பாடு ஈஸியாக, எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் எப்படி 4ஆம் வாய்ப்பாடு ஈஸியாகனா, கடைசி 2 இலக்கங்கள் 4ஆல் வகுப்பட்டுச்சுன்னா அது 4ஆல் மீதியின்றி வகுப்படும். அது முழு எண்ணையும் 4ஆல் மீதியின்றி வகுப்படும். அப்போ கடைசி 2 இலக்கங்கள் 0ன்றது 4ஆல் வகுப்படும். இப்போ 100ன்னு எடுத்துக்கோங்க, 200 300 400 இது மாதிரி எது வந்தாலும் எதால் வகுப்படும், 4ஆல் வகுப்படும். அப்போ இந்த எண் எதால் வகுப்படும், 4ஆல் வகுப்படும். எத்தனை பவர் வேணாலும் இருக்கட்டும், i⁴ த ஹோல் பவர் சம்திங் வரப்போகுது. அப்போ ஆன்சர் என்ன சாமி, i⁴ மதிப்பு 1 + 1. உங்களுக்கு போன கணக்கில் சொல்லிவிட்டேன், அதுக்கு முன்னாடி கணக்கு சொல்லியிருந்தேன்னா i1 அடுக்கு 4 i1 அடுக்கு 4 இருந்துச்சுன்னா மதிப்பு வந்து +1. அப்போ கடைசி 2 இலக்கம் 4ஆல் வகுப்படும். ஸோ இதனுடைய ஆன்சர் என்ன சாமி, +1. ஏன்னா i⁴ த ஹோல் பவர், அந்த i⁴ பவர் i⁴ இந்த ஹோல் பவர் நான் எவ்வளோ வேணாலும் எழுதலாம். அப்போ எவ்வளோ எழுதினாலும் அடுக்கு 1னுடைய அடுக்கு எத்தனை இருந்தாலும் 1 தான் வரப்போகுது. அதை நான் +1 தான் வரப்போகுது. ஓகே சாமி. இப்போது இங்கே சின்ஸ் வேணால் நான் போடுறேன். ஒரு எண்ணின் கடைசி 2 இலக்கங்கள், நீங்கள் சின்ன கிளாஸ் படிச்சிருக்கணும் சாமி, இதை பரவாயில்ல, இப்போ தெரிஞ்சுக்கலாம். இலக்கங்கள் 4ஆல் வகுப்பட்டால் அந்த எண் எதால் வகுப்படும், 4ஆல் வகுப்படும். கடைசி 2 நம்பர் மட்டும் 4ஆல் வகுப்படுச்சுன்னா எல்லாமே என்ன பண்ணும், 4ஆல் வகுப்படும். ஓகே செல்லம், தேங்க்யூம்மா.